நம்ம இந்திய மயில்களை விட அதிகமான தோகை நீளம் இதுக்கு தான் இருக்கும். இப்ப பொதுவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்திய மயில்கள் தான் இந்த உலகத்திலேயே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மயில்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த கிரீன் பீஃபாலை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை வெறும் 15,000 இருந்து 30,000 தான் இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதுவே காங்கோ மயில்கள் இருக்குல்ல, அது வெறும் 2,500 இருந்து 10,000 தான் அதிகபட்சமே இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த பச்சை மயில்கள் எப்படி இனச்சேர்க்கை பண்ணோம்னா இதுலதான் சுவாரஸ்யமே. இதுவும் டான்ஸ் தான் ஆடும் அதனுடைய தோகையை விரிச்சு. ஆனா இந்திய மயில்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை பார்த்த உடனே பெண் மயில்கள் ஒரு 2-3 வருதுன்னு வச்சுப்போம். இப்படி வந்த உடனே அந்த ஆண் மயிலோட இது கவர்ந்துருச்சு, இதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்ப அந்த ஆண் மயில் இன்னொரு விஷயம் செய்யும். என்னன்னா அந்த இந்திய மயில்கள் இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும், அப்படியே விட்டுட்டு போயிடும் ஆண் மயில் வேற பெண்ணை தேடி. ஆனா இது இப்படி செய்யாது. புத்திசாலித்தனம் ஜாஸ்தி இருக்கும். யாருக்குமே தெரியாத இடத்துலதான் இது முட்டை போடும். ரொம்ப சேஃபா பாத்துக்கிறோம். ஆமா, சேஃபான இடத்துல முட்டை போடும். சில நேரங்கள்ல மரத்துக்கு மேல பொந்து இருந்தா அங்க போய் கூட முட்டை போடும், எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. ஆண்மயில் முழுசா அதை ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பெண்மயில் முட்டை போட்டு குஞ்சு வெளியே வரும். வந்த பிறகு பெண்மயில் தான் எல்லாமே கத்து கொடுக்கும். சாப்பிடுறது எப்படி, மண்ணை கிளறது, பாதுகாப்பா எப்படி மறைகிறது, பறக்கிறது எப்படி, எல்லாமே. அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆண்மயில்கள் இருக்குல்ல சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது விலங்கு வருதா, இப்போ ஒரு சிறுத்தை வந்துருச்சுன்னா சிறுத்தைய திசை திருப்போம் ஆண்மயில். திசை திருப்பி இன்னும் சொல்ல போனா இந்திய மயில்களை விட இந்த பச்சை மயில்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்ப சிறுத்தை அதை பார்த்து பாய வரும்ல, அப்ப அதனுடைய குட்டியையும் ஒய்ஃபையும் காப்பாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மயில்கள் பண்ணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப வித்தியாசமானது காங்கோ மயில்கள் தான். ஏன்னா காங்கோ மயில்கள் மோனோகாமஸ். அதாவது இப்ப இந்த ரெண்டுலையும் வித்தியாசமே நம்ம பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காங்கோ மயில்களுக்கு தோகையே கிடையாது. இந்த ஆண் மயிலுக்கு இல்லவே இல்ல பகுதி தான் இருக்கு. அப்ப எப்படி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும் பெண் மயில? இதுலதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. போன வீடியோல இந்திய மயில் எப்படி முட்டை போடும், அந்த முட்டையில இருந்து எப்படி குட்டி மயில் வெளியே வரும், அந்த குட்டி மயில் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சப்பே சொல்லியிருந்தோம் மொத்தம் 3 வகையான மயில் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்திய மயில், அது போக 2 வெளிநாட்டு மயில்ட்டு. இந்திய மயிலோட முட்டை போடுறத போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல மிச்ச 2 மயில் இருக்குல்ல, அதோட முட்டை போடுற வழி, அது எப்படி குட்டி வருதுன்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, மிச்ச 2 மயில் எப்படி ப்ரோ, என்ன ப்ராசஸ்? இப்ப மிச்ச 2 மயில் ஒன்னு கிரீன் பீஃபால் பச்சை மயில். இது தென்கிழக்கு ஆசியால இந்தோனேசியா, தாய்லாந்து அங்கெல்லாம் இருக்கும். இன்னொன்னு காங்கோ மயில், காங்கோ பீஃபால். இது ஆப்பிரிக்காவுடைய காங்கோ மலைக்காடுகள்ல மட்டும் இருக்கும். இப்ப பொதுவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்திய மயில்கள் தான் இந்த உலகத்திலேயே ஜாஸ்தி. 10 இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மயில்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் அந்த பச்சை மயில் இருக்குல்ல, கிரீன் பீஃபால். இந்த கிரீன் பீஃபாலை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை வெறும் 15,000 இருந்து 30,000 தான் இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இது 10 இருந்து 15 லட்சத்தோட கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி. தான் வருது. ஆமா, இதுவே காங்கோ மயில்கள் இருக்குல்ல, அது வெறும் 2,500 இருந்து 10,000 தான் அதிகபட்சமே இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப இந்த பச்சை மயில்களோட இனச்சேர்க்கை முறை இதுவும் இது சொல்ல போனா நம்ம இந்திய மயில்களை விட அதிகமான தோகை நீளம் இதுக்கு தான் இருக்கும். இந்திய மயில்களுடைய தோகை அதிகபட்ச நீளம் 2.3 மீட்டர், 7 அடி வரைக்கும் இருக்கும். ஆனா இது 3 மீட்டர் அளவுக்கு கூட நீளம் இருக்கும். ஒட்டுமொத்தமா உடலோட சேர்த்து பார்த்தா ஒரு 10 அடி நீளம் இருக்கும். ஹைட்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட இந்திய மயில்களை விட இந்த பச்சை மயில்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பச்சை மயில்கள் இருக்கு. ஆனா என்ன, எடை மட்டும் இது கம்மி. இந்திய மயில்கள் ஒரு 4 இருந்து 6 கிலோ வரைக்கும் இருந்தா இது 3.8 இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால இந்த பச்சை மயில்கள்னால ரொம்ப வேகமாவே பறக்க முடியும். பொதுவா இந்திய மயில்கள் பறக்குது இல்ல, அதை விட கொஞ்சம் வேகம் இருக்கும். அதை விட கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவாவே இந்த பச்சை மயில்கள்னால பறந்து போக முடியும். இப்ப இந்த பச்சை மயில்கள் எப்படி இனச்சேர்க்கை பண்ணும்னா இதுலதான் சுவாரஸ்யமே. இதுவும் டான்ஸ் தான் ஆடும் அதனுடைய தோகையை விரிச்சு. அதுவும் குறிப்பா
ஒன்று காலங்காலத்தால விடிய காலம், இல்லைன்னா அந்தி பொழுதுல சூரியன் மறையிற நேரம், இந்த மாதிரி நேரத்துல தான் இது வந்து டான்ஸ் ஆடும். ஆனா இந்திய மயில்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்திய மயில்கள் வந்து குரூப்பா சேர்ந்து லெக் ஏரியா அப்படின்னு ஒரே இடத்துல வந்து டான்ஸ் ஆடும். பெண் மயில்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தா அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணும். ஆனா இந்த கிரீன் பீஃபால்ல அந்த மாதிரி கிடையாது. ஒரு டெரிட்டரி இருக்கும், ஒரு எல்லை. ஒரு இப்ப இருக்கிறதுலயே ஒரு பச்சை மயில் பெரிய மயில், அது நல்லா வந்து பலமான மயில் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெரிட்டரியை வந்து ஏற்படுத்தி வச்சுக்கும். அந்த இடத்துல தான் அது வந்து டான்ஸ் ஆடும். மற்ற ஆண்களை அந்த இடத்துக்கு வரவே விடாது, அந்த டெரிட்டரிக்குள்ள அந்த எல்லைக்குள்ளவே வர விடாது. அது மட்டும்தான் டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி. இன்னொன்று என்னன்னா, இது கொஞ்சம் புத்திசாலித்தனமா மேடான பகுதியில நின்று தான் ஆடணும்னு பார்க்கும். அப்பதான் பெண் மயில்களுக்கு தெரியும் இது இன்னும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காகவே என்ன பண்ணோம்னா, இந்த ஆற்றுப்படுகை அந்த மாதிரி மேல மேல இடம் இருக்கும்னா அந்த மாதிரி இடம், அதுக்கப்புறம் காடுகள்ல மரக்கிளைக்கு மேல ஏறி ஆடுறது, ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா முகடுகள்ல இந்த மாதிரி மேல ஏறி தான் இது வந்து ஆட்டம் போடும் அதிகமா. அதை பார்த்த உடனே பெண் மயில்கள் வந்து ஒரு 2-3 வருதுன்னு வச்சுக்குவோம். இப்படி வந்த உடனே அந்த ஆண் மயிலோட இது கவர்ந்துருச்சு, இதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்ப அந்த ஆண்மயில் வந்து இன்னொரு விஷயம் செய்யும். என்னன்னா, அந்த பெண்மயில் வந்து தூரத்துல இருந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்பவே இந்த ஆண்மயில் முடிவு பண்ணிடும், ஓகே நமக்கு அது ஒத்துக்க போகுதுன்னு. அப்ப ஆண்மயில் ஒரு சிக்னல் கொடுக்கும், கீழே ஏதோ கொத்துற மாதிரி செய்யும். செஞ்சு இங்க வா, நிறைய சாப்பாடு இருக்கு, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது தான் அது. அது மட்டும் இல்லாம நான் சாதுவான ஆள் தான், என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு ஆண்மயில் வந்து சொல்ற மாதிரி. இப்ப அதை பெண்மயில் பார்த்துட்டு ஓகே இந்த டெரிட்டரி இருக்குல்ல இல்லை, அதை சுத்தி பார்க்கும், நிறைய உணவு கிடைக்குமா, தண்ணி இருக்கா, இங்க ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பார்த்துக்கும். பார்த்துட்டு அந்த ஆண்மயிலும் வலிமையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்ப போய் அதுக்கு முன்னாடி கிரௌச்சிங், அதாவது மண்டியிடும். அதுக்கப்புறம் இந்த இனச்சேர்க்கை நடக்கும். இது வந்து சோசியலி பாலிகமஸ், வீக்லி மோனோகாமஸ். அதாவது சோசியலி பாலிகமஸ் அப்படின்னா பொதுவா 2-3 பெண்மயில்கள் வந்தா இந்த ஆண்மயில் போய் இனச்சேர்க்கை பண்ணும். ஆனா இப்ப இது வந்து பெருசா வந்து நிறைய பெண்மயில்கள் வரல, 1-2 தான் வந்திருக்குன்னா இது ஒரே ஒரு இது கூட இனச்சேர்க்கை பண்ணிட்டு கூட இருக்கும். அது ஒரு தான் மனம் கூட இதுல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும். இப்ப இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இந்திய மயில்கள் வந்து இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும், அப்படியே வந்து விட்டுட்டு போயிடும் ஆண்மயில் வேற பெண்ணை தேடி. ஆனா இது இப்படி செய்யாது, அந்த எல்லைக்குள்ளவே பெண்மயில்களை வந்து பார்த்துக்கும். இப்போ ஒரு 3 பெண்மயில் கூட இது இனச்சேர்க்கை பண்ணி 3மே முட்டை போடுதுன்னு வச்சுக்கோம். இது 3மே வந்து கிட்டத்தட்ட 7ல இருந்து 14 நாள் ஆகும் முட்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு. பச்சை மயில்கள் வந்து 3ல இருந்து 6 முட்டை வரைக்கும் போடும். இப்ப இதுவும் வந்து கூடு கட்டும் தான், எப்படி இந்திய மயில்கள் கூடு கட்டும் பள்ளந்தொண்டி. ஆனா இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இது இலை தலைகளை நல்லா வச்சு மறைக்கவும் செய்யும் அந்த கூடை. அதே மாதிரி புத்திசாலித்தனம் ஜாஸ்தி இருக்கும். யாருக்குமே தெரியாத இடத்துலதான் இது வந்து முட்டை போடும். ரொம்ப சேஃபா பாத்துக்கிறோம். ஆமா, சேஃபான இடத்துல முட்டை போடும். சில நேரங்கள்ல மரத்துக்கு மேல பொந்து இருந்தா அங்க போய் கூட முட்டை போடும், எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணும். இதுலயும் வந்து கிட்டத்தட்ட 28 நாள் ஆகும் குட்டி வெளியே வர்றதுக்கு. இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஆண்மயில் முழுசா அதை வந்து ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பெண்மயில் வந்து முட்டை போட்டு குஞ்சு வெளியே வரும். வந்த பிறகு பெண்மயில் தான் எல்லாமே கத்து கொடுக்கும், சாப்பிடுறது எப்படி, மண்ணை கிளறது, பாதுகாப்பா எப்படி மறைகிறது, பறக்கிறது எப்படி, எல்லாமே. அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆண்மயில்கள் இருக்குல்ல சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது விலங்கு வருதா, இது கூடவே இருந்து ஏதாவது ஒரு விலங்கு வருதுன்னா இது சத்தம் போடும், சத்தம் போட்டு அதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு சிறுத்தை வந்துருச்சுன்னா சிறுத்தைய வந்து திசை திருப்போம் ஆண்மயில், திசை திருப்பி சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும். அப்ப சிறுத்தை வந்து அதை பார்த்து பாய வரும்ல, அப்ப அதனுடைய குட்டியையும் ஒய்ஃபையும் காப்பாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மயில்கள் வந்து பண்ணும். இப்படி இந்த பச்சை மயில்கள்ல வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பச்சை மயில் பெண் மயில் வந்து ஒரு தடவை முட்டை போட்டா வருஷ கணக்குல 1 வருஷம் வரைக்குமே அந்த குட்டிகளை தான் கூடவே வச்சு பார்த்துக்கும். அதனால வருஷம் பெண் மயில்கள் வந்து இதுல இனச்சேர்க்கை பண்ணாது. 1 வருஷம் விட்டு 1 வருஷம் தான், அப்பதான் குட்டிகள் வந்து இதை விட்டு போகும். ஏன்னா இதனோட இனச்சேர்க்கை காலம் பிப்ரவரியில இருந்து ஜூன், ஜனவரி எண்டுல இருந்து ஜூன் வச்சுக்கலாம். இப்ப ஜூன் மாசம் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோம். இப்ப அதுல இருந்து அடுத்த ஜூன் வரைக்குமே கூட பெண்மயில்கள் வந்து அந்த குட்டிகள் கூட தான் இருக்கும். அப்ப அடுத்த ப்ரீடிங் சீசன் ஜான் டு ஜூன் வரும்போது இதனால போய் இனச்சேர்க்கை பண்ண முடியாது. ஆனா ஆண் மயில் இருக்குல்ல, அந்த ப்ரீடிங் சீசன் வந்தோடனே வேற பெண்மயில்களை வந்து கவர போயிடும்.
ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஆனால் பெண் மயில் வந்து முழுக்க முழுக்க இருந்து அந்த குட்டிகளை வளர்த்த பிறகு அது தானாக பறக்க கற்றுக்கிட்டு தன்னைத்தானே பாதுகாக்க கற்றுக்குச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து விட்டுட்டு இது அதுக்கப்புறம் தான் இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு தயாராகவே ஆகும். இப்போ இந்த அப்பா மயில் என்ன ப்ரோ பண்ணும்? அப்பா மயில் வந்து ப்ரீடிங் சீசன் வந்தோடனே கிளம்பி போயிடும், வேற ஒரு பெண்ணை வந்து தேடி. இந்த குடும்பத்தை கை கழுவி விட்டாச்சு. ஆமா, இந்த குடும்பமே கூட அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் ப்ரீடிங் சீசன் வந்தோடனே. ஏன்னா வேற பெண்கள் வரும் அப்படின்னு அந்த பெண் மயிலுக்கும் கூட தெரியும். இதுல வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதுல ஆண் மயில் இருக்குல்ல, இது வந்து 4ல இருந்து 5 வயசு ஆகணும் முழுசா தோகை வளர்ந்து மேட்டிங்க்கு ரெடி ஆகுறதுக்கு. பெண் மயில் வந்து கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 வருஷம் கூட ஆகும் இதுல மேட்டிங் பண்ண தயாராகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கையில இந்த ஆண் மயில் வந்து வேற மயில் கூட இனச்சேர்க்கைக்கு போகுமா போகாதா? போகும். பிரீடிங் சீசன் வந்துருச்சு, அங்க இன்னொரு பெண் மயில் வருது அப்படின்னா அப்ப ஆட்டம் போட்டு அதை வந்து கவர பார்க்கும். இன்னும் சொல்ல போனா இந்திய மயில்களை விட இந்த பச்சை மயில்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். மற்ற மயில்கள் அந்த இடத்துல மற்ற ஆண் மயில் வந்தா சண்டை முத்தி போய் ஏதாவது ஒரு மயில் செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சண்டை கூட போடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தனியா ஒரு வலிமையான ஒரு ஆண் மயில் இருந்தா ஒரு டெரிட்டரி வச்சிருக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மற்ற இளம் ஆண் மயில்லாம் இருக்கும், அவைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன குரூப்பா வந்து டான்ஸ் ஆடி அங்க வர்ற பெண்களை வந்து ஈர்க்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப வித்தியாசமானது காங்கோ மயில்கள் தான். ஏன்னா காங்கோ மயில்கள் வந்து மோனோகாமஸ், அதாவது ரெண்டுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடியது வந்து அதுதான். இப்ப இந்த பச்சை மயில்கள் பச்சையா இருக்கும் சொன்னால, இந்திய மயில்கள்ல வந்து ஆண் மயில் அழகா இருக்கும், பெண் மயில் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். இந்த காங்கோ மயில்கள்ல எப்படின்னா, ஆண் மயில் வந்து கரும்பச்சை நீலம் இந்த கலர்லாம் கலந்து இருக்கும், அதனுடைய கழுத்துல மட்டும் செவந்த நிறம் வந்து இருக்கும். இதுவே வந்து அந்த காங்கோ மயில்களே பெண் மயில் இருக்கும்ல, அது வந்து மெட்டாலிக் கிரீன்ல பளபளப்பான பச்சையில இருக்கும், அதனுடைய முதுகு பகுதி மட்டும் பிரவுன் கலர்ல வந்து இருக்கும். இப்ப இந்த ரெண்டுலயும் வித்தியாசமே நம்ம பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காங்கோ மயில்களுக்கு தோகையே கிடையாது. இப்ப இந்த 2 மயில்களுக்கு தோகை இருக்கு, அந்த மாதிரி காங்கோ இன மயில்களுக்கு வந்து தோகையே இல்லவே இல்ல வால் பகுதி தான் இருக்கு. அப்ப எப்படி பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் பெண் மயில? இதுலதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. இவைகள் வந்து காங்கோ மலைக்காடுகள்ல வாழ்றனால அதிக தோகை இருந்தா மேல சீக்கிரம் பறந்து போய் தப்பிக்க முடியாது. அதனுடைய தோகையே மற்ற உயிரினங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அதை வேட்டையாடுறதுக்கு. அதனாலேயே இவைகளுக்கு தோகை இல்லை. இப்ப தோகை இல்லாம இது எப்படி ஆடும்னா, அதனுடைய வால் பகுதி இருக்குல்ல, அதை விசிறி மாதிரி இப்படி விரிச்சிரும். சின்னதா தான் இருக்கும், சின்னதா விரிச்சிட்டு இதுவும் வந்து டான்ஸ் ஆடும். ஆனா இதுல டான்ஸை விட முக்கியம் சவுண்டு தான், டூயட் சாங் தான். இது வந்து ஒரு மாதிரி பெண்களை ஈர்க்கிறதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே கத்தும். இந்த சவுண்டை கேட்ட உடனே ஒரு பெண் மயிலுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா போகும், பிடிக்கலன்னா அங்கிருந்து பறந்து போயிடும், இல்லைன்னா உணவு தேடி வேற பறந்து எப்படி ப்ரோ போகும்? போகாதுல்ல, இதுக்கு தான் இது இல்லைன்றீங்க இல்ல, பறக்குமா என்ன? பறக்கும், தோகை தான் இல்ல, ரெக்கை இருக்கு. ஆமா, இப்ப பெண்மயில் வந்து பிடிச்சிருச்சுன்னா அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து கோரஸ் பாடும். ஆண்மயில் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குதுன்னா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் பாடும். இது பாடின உடனே ஆண்மயிலுக்கு தெரியும், நீ தானா அந்த மயில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத கிட்ட வரும். வந்த உடனே அதுவும் வந்து மண்டிடும். ஸோ இனச்சேர்க்கை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட 28 நாள் ஆயிரும் அதுல முட்டையில இருந்து குட்டி வெளியே வர்றதுக்கு. வந்த பிறகு அப்பா அம்மா 2மே வந்து கூடவே சுத்தும் அந்த குஞ்சுகள் கூடவே. அது வந்து எந்த அளவுக்குன்னா, இதுக்கு வந்து இப்ப பெண் மயிலா இருந்தா குட்டி மயிலா இருந்தா அது 2ல இருந்து 3 வருஷம் ஆகும்னு சொல்லிடுங்க. சரி, இதுல வந்து 1ல இருந்து 2 வருஷம் ஆகும் பெண் மயிலுக்கு வந்து அது மேட்டிங் அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அதுவே ஆண் மயிலுக்கு வந்து இதுல 2ல இருந்து 3 வயசு ஆகும் காங்கோ மயிலுக்கு. ஸோ அது வரைக்குமே இது வந்து கூடவே தான் இருக்கும். பெண் மயில் ஆண் மயில் 2மே வந்து சேர்ந்து அதனுடைய குஞ்சுகளை பார்த்துக்கும். சொல்லி கொடுக்கறதும் 2 பேர் தான். 2 பேருமே சொல்லி கொடுக்கும். 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் கூட அந்த குஞ்சுகளை பார்த்துக்கும். அடுத்து அது வளர்ந்து பேச்சுலர் குரூப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இவங்க 2 பேரும் தான் இனச்சேர்க்கை பண்ணுவாங்க. வேற மயில்களை வந்து ஈர்க்க மாட்டாங்க. இது 2மே இனச்சேர்க்கை பண்ணி இந்த மாதிரி தான் காலம் பூரா சாகுற வரைக்கும். ஒருவேளை 2 மயில்கள் ஏதாவது ஒரு மயில் செத்தா மட்டும்தான் இன்னொரு மயிலுக்கு ஜோடி இல்லாம ஜோடி தேடி போகவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்.
ஸோ இது வந்து விசித்திரம். இந்த மயில்கள் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு காங்கோ மலைக்காடுகள்ல அப்படின்றனால இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இனமா பார்க்கப்படுது. இது அழியும் தருவாயில என்டேஞ்சர் ஸ்பீசிஸா இது வந்து இருக்குது. ஸோ 2 மயில்கள், பச்சை மயில்களும் காங்கோ மயில்களும் வந்து அழியும் தருவாயில் இருக்கு. இந்திய மயில்கள் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு நிறைய உணவு கொடுக்குறாங்க. விவசாய நிலத்துல வந்து அதை அடிச்சு விரட்டுறது இல்லை, பாதுகாப்பு கொடுக்குறோம். ஸோ அதனாலேயே இந்திய மயில்களுடைய வளர்ச்சி மட்டும் இன்னும் ரொம்ப நல்லா பெருகிட்டே போகுது. அந்த மயில் 2 இருக்குல்ல, அதை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படியாச்சும் அந்த மயிலுக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணி அந்த மயிலை சிரிக்கிறீங்க. நல்லா தானங்க சொல்கிறேன். மயில் எல்லா இனமுமே இருக்கட்டும், எல்லா இனமுமே நமக்கு வேணும். ஸோ ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணி அந்த இனத்தையுமே அழிய விடாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி இந்த 2 மயிலோட இனச்சேர்க்கை முறை, முட்டை போடுறது, குட்டியோடது எல்லாமே சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த வீடியோவில் இன்னொரு விசித்திரமான உயிரினத்தை பற்றி தான். குறிப்பாக நம்ம வந்து வாத்து அப்படின்னு சொல்லலாம். மயில் சீரிஸ் முடிஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். இந்த மயில்கள்லையும் வந்து பலாத்காரம் வந்து நடக்கும். ஆனா இது எப்படி நடக்கும்னா ஃபோர்ஸ் கோப்லேஷன் தான். இப்ப ஒரு ஆண் மயிலுக்கு வந்து பெண்களே ஒத்துக்க மாட்டாங்கன்னா வேற வழி இல்லாம இந்திய மயில்கள் இருக்குல்ல, அந்த ஆண் மயில், அது இளம் ஆண் மயில், அது போய் துரத்தி அது போய் அந்த ஃபோர்ஸா வந்து பண்ண பார்க்கும். பெண்மயில் ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காம இது ஒரு வேலையை முடிச்சிருச்சுன்னா முட்டை உருவாகாது. ஏன்னா பெண் மயில் இருக்குல்ல, முழுசா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதனுடைய உடல் வந்து கருவை உருவாகும். அதனாலே இது நடந்தா கூட குட்டி வராது, இன்னொரு முட்டை வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேங்கா சேர்ந்து கூட பெண்களை துன்புறுத்துவாங்க. இப்போ ஒரு பெண்மயில் மாட்டிக்கிச்சுன்னா ஆண் மயில்கள் இருக்கும்ல, வெறும் 3 வயசான ஆண் மயில்கள், இளம் குரூப் யங்ஸ்டர்ஸ், இவையெல்லாம் சுத்தி நின்று கொத்துறது, நீ என்ன எங்க கூடலாம் வரமாட்டேன், அவனுக்கு பெரிய மயில் தான் தேவையான்ற மாதிரி அந்த ஒரு ஃபோர்ஸ் காம்ப்ளேஷனும் நடக்கும். மிஸ்பிஹேவ் வந்து மயில். இது வந்து பொதுவா வாத்துகள் இருக்குல்ல, வாத்துகள்ல அதிகமா நடக்கும். இருந்தாலும் இந்த மயில்கள்ல நடக்கிற அளவுக்கு கிடையாது. மயில்கள்ல வந்து வாத்துகள் நடக்கிற அளவு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப அரிதாதான் நடக்கும். ஆனா இப்படியும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப அடுத்த வீடியோல நம்ம வந்து அடுத்த சீரீஸ்ல வாத்தோட வந்து சந்திக்கிறோம். மயில் சீரீஸ் வந்து இப்பதான் ஆரம்பிச்சோம், டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. பட் அதுல அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்திருக்கு. மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா மயில பத்தி இன்னும் சில வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல அடுத்த சீரீஸ்ல வந்து வாத்தோட வந்து பாக்குறோம். தேங்க்யூ.